இன்னைக்கே ஒரு 10 நிமிஷத்துல உங்க கவலைகளை பாதியா குறைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா முடியுங்க. ஏன்னா நம்ம மூளை ஒண்ணும் உண்மையான தகவல்களை மட்டும் நம்பி எது எதுக்கெல்லாம் கவலைப்படணுமோ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு எது எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடுறதில்ல. மாறா பொய்யான பல தகவல்களை நம்பி தேவையில்லாத எல்லாத்தையும் மண்டையில ஏத்தி சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கும் கூட கவலை தான் படுது. அப்படிப்பட்ட இந்த மூளைய எப்படி நம்ம ரீப்ரோகிராம் பண்றது? எந்தெந்த உண்மைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கவலை பாதியா குறையும்? அதையே ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு ஆன்ஸ் ரோஸ்லின். அவர் எழுதிய ஃபேக்ட்ஃபுல்னஸ், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது என்ற இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனலை தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். புத்தகங்கள் இருக்கிற கருத்துக்களை புரியுற வகையில என்னோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து பின்பற்றிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ஃபுல்னஸ்ன்ற புத்தகத்துல இருந்து 8 பாடங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 8 பாடங்களையும் கவனிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்த முறை நீங்க கவலைப்படும் போது அது தேவையான கவலையா தேவையில்லாத கவலையான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப அந்த 8 பாடங்களையும் ஒன்னொன்னா பார்த்துடலாமா? பாடம் 1, லெசன் ஆஃப் தி கேப் இன்ஸ்டிங்க்ட், இடைவெளி உணர்வை பற்றிய பாடம். இந்த புத்தகம் சொல்லுது, நம்ம எப்பவுமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் 2 துருவங்களை பத்தி சிந்திக்கிறோமா. அதுல ஒரு துருவம் இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு துருவம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு பக்கம் இருக்கும். அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது அல்லது அது, உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது, நல்லது அல்லது கெட்டது, பேய் அல்லது சாத்தான், இப்படி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸை பத்தி தான் நமக்கு யோசிக்க தெரியுமா. உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை பத்தி ஏதாவது செய்தி படிக்கிறோம்னு வைங்க, அதுல 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் தான் நம்ம கண்ணுல படும். ஒன்னு பணக்காரங்களை பத்தி, இன்னொன்னு பட்டினியால வாடுறவங்களை பத்தி. அதுலயும் அளவுக்கு அதிகமான பணத்தை வச்சிருக்கிறவங்களை பத்தி யோசிக்கும் போது நம்மளால ஏன் இது முடியலன்னு தோணும். வறுமையில வாடுறவங்களை பத்தி யோசிக்கும் போது என்னடா இந்த உலகம் இப்படி இருக்குன்னு தோணும். என்னடா இது, பணம் இருக்கிற இடத்துலதான் பணம் சேருது, பணக்காரங்க பணக்காரங்கள் ஆகிட்டே போறாங்க, ஏழைங்க ஏழைங்கள் ஆகிட்டே போறாங்க, என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன், இந்த உலகமே மோசமானதுன்னு ஒரு எண்ணம், அது குறித்த கவலை. ஆனா தரவுகள், டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த உலகத்துல 75% அதிகமான மக்கள் நடுத்தர வர்க்கத்துல தான் வாழ்றாங்களாம். அவங்களுக்கு மின்சாரம், அடிப்படை மருத்துவம், கல்வி வசதிகள் இதெல்லாம் கிடைக்குதாம். செருப்பு, சைக்கிள், துணிமணி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட அவங்களால வாங்க முடியுதாம். மேபி லக்ஸரி கார் வாங்க முடியலன்னா கூட தனக்கு தேவையான வாகனங்களையாவது அவங்களால வாங்க முடியுதாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏழைகள் பணக்காரர்கள்னு 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட மட்டும் பார்த்துட்டு உலகத்தின் மேல, வாழ்க்கையின் மேல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கையை இழக்கிறோம். நம்மள நிறைய பேரு ஏற்கனவே சில அடிப்படை வசதிகளை பெறக்கூடிய நிலைமையில இருக்கிறோங்கிறதையும், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணனா இதை விட பெட்டரா கூட நம்மளால சம்பாதிச்சுக்க முடியுங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம். இதுக்கு இந்த கேப் இன்ஸ்டிங்க்ட், இந்த இடைவெளி உணர்வு தான் காரணம்னு இந்த புத்தகம் சொல்லுது. இனிமேல் ஏதாவது ஒரு நியூஸ பார்க்கும்போது, இனிமேல் யாராவது பேசுறத கேட்கும்போது இந்த 2 துருவங்களை மட்டும் பார்த்துட்டு உலகம் மோசமானதுங்கிற எண்ணத்தை உங்க மனசுல பதிய வைக்க வேண்டாம்னு இந்த புத்தகம் அழுத்தி சொல்லுது. இனி அடுத்து 2வது பாடம், த லெசன் ஆஃப் நெகட்டிவ் இன்ஸ்டிங்க்ட், எதிர்மறை உணர்வை பற்றிய பாடம். உங்களோட சின்ன வயசு உங்களுக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு தெரியுமா? எதிர்மறையான செய்திகளை மட்டும் தொடர்ந்து கேட்கறது தான். எப்பவுமே நம்ம காதுல நல்லதும் விழும், கெட்டதும் விழும். ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது நல்லது மட்டும்தான் நம்ம கண்ணுல படும், நல்லது அதிகமா நம்ம மனசுல பதியும். ஆனா வளர ஆரம்பிச்ச பிறகு எதிர்மறை செய்திகளை மட்டும் விரும்பி கேட்கறக்காக நம்ம காது மாறிடும். எதிர்மறை செய்திகளை மட்டும் நம்ம அடிக்கடி உள்வாங்குவோம். உதாரணத்துக்கு, இந்த உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இப்பெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது, இது மாதிரியான கருத்துக்கள் நம்ம மனசை அதிகமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற கருத்துக்கள் தான். ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? கடந்த 20 ஆண்டுகள்ல வறுமை பாதியா குறைஞ்சிருக்கான். குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவுல குறைஞ்சிருக்கான். மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 73 உயர்ந்திருக்கான். வேலை வாய்ப்போட சதவிகிதம் குறைஞ்சாலும் எண்ணிக்கையில அதிக நபர்கள் வேலையை பெறுகிற நபர்களாகவும் வேலையை உருவாக்குகிற நபர்களாகவும் மாறியிருக்காங்களாம். தரவுகள் இப்படிப்பட்ட உண்மையை சொல்ல நம்ம மனசுல உலகம் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு, என் நிலைமை எப்படி இருக்குமோன்னு தெரியல, வருங்காலம் ரொம்ப மோசமா இருக்குமோ, இது மாதிரியான பதட்டத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. எப்பவுமே தரவுகளை பாருங்க, தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களால உங்க மனசை நிரப்பாதீங்கன்னு இந்த புத்தகம் சொல்லி தருது. அடுத்து 3வது பாடம், தி லெசன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன்ஸ்டிங்க்ட், நேர்கோட்டு உணர்வின் பாடம். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது அது நேர்கோட்டுல போகுன்ற எதிர்பார்ப்பு நம்ம மனசுல இருக்குதுன்னு. இப்போ மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்குதுன்னு வைங்க, அது அப்படியே நேர்கோட்டுல அதிகரிச்சு உச்சகட்டத்தை அடைஞ்சிரும்னு நம்ம நினைப்போம். ஒரு நாட்டுல தனியார் மயமாக்கப்படுதல் அதிகரிக்குதுன்னா
அதுவும் நேர்கோட்டுல அதிகரிச்சு எல்லாமே தனியார் மயம் ஆயிடும்னு நினைப்போம். ஒரு நோயால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுவும் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிற எல்லாருக்கும் அந்த நோய் வந்துரும்னு நினைப்போம். தரவுகள் அப்படி சொல்லல. உதாரணத்துக்கு மக்கள் தொகை பெருக்கத்தையே பாத்தீங்கன்னா அது எஸ் வடிவ வளைவுல சென்றிருக்கு. ஒரு கட்டத்துக்கு அதிகரிச்ச பின்னாடி நிறைய நாடுகள் எடுத்த முயற்சியால அது சமநிலையை எட்டி அதுக்கப்புறம் தான் உயர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புதிய செயலி, ஒரு ஆப் அறிமுகப்படுத்தப்படும் போது கூட ஆரம்பத்துல நிறைய பேர் அதை பதிவிறக்கம் செய்வாங்க. அதை வச்சுக்கிட்டு அதுதான் டாப்ல போக போகுது, இன்னொரு செயலி அழிய போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த பதிவிறக்கமும் எஸ் கர்வ்ல தான் போகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகும். இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விஷயம் ஒரேடியா ஏறணும் இல்ல ஒரேடியா இறங்கணும் நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாமே ஒரு சமநிலையை எட்டும். அப்படி எட்டும் போது ஒன்னு இன்னொன்னுல இருந்து தப்பிக்கும். அப்படி தப்பிக்கிற லிஸ்ட்ல நம்ம கவலைப்படுற காரியமும் சேரும். அடுத்து 4வது பாடம், தி லெசன் ஆஃப் ஃபியர் இன்ஸ்டிங்க்ட், பய உணர்வை பற்றிய பாடம். உண்மையை சொல்லணும்னா முன்னாடியை விட இப்போ இருக்கிற காலத்துல நம்மள பயமுறுத்துற காரியங்கள் அதிகமா இருக்கு. பயங்கரவாதம், விமான விபத்து, பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் நம்மள அதிகமாவே பயமுறுத்துது. உதாரணத்துக்கு போன வருஷம் இந்தியால ஒரு பெரிய விமான விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல பயணிச்சவங்கள்ல ஒருத்தர் தாண்டி யாருமே உயிர் பிழைக்கல. பல மாதங்களா அந்த சம்பவம் நம்ம மனசை விட்டும் நீங்கல. அடுத்த முறை விமானத்துல ஏறணும்னாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. அவசரத்துக்கோ ஆசைக்கோ விமானத்துல போகலான்னு நினைச்சா கூட இது மாதிரியான விபத்துகள் நமக்கு கவலையை ஏற்படுத்துது. அது மட்டுமா, சுனாமி, பூகம்பம், மலைச்சரிவு, எரிமலை வெடிப்பு, இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம மனசுல ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. இது நம்மளோட பயம்தான். ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டுல இயற்கை பேரிடர்கள் 90% குறைஞ்சிருக்கான். சுறாக்கள் தாக்கி இறந்தவங்களை விட வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன மிருகங்களால தாக்கப்பட்டு இறந்தவங்க அதிகமா இருக்காங்களாம். அப்படி இருக்க நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற எல்லா பயங்களுமே தேவையானதான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அந்த பயத்தால நீங்க சுமக்கிற கவலைகளும் கூட. அடுத்த 5வது பாடம், தி லெசன் ஆஃப் சைஸ் இன்ஸ்டிங்க்ட், அளவீட்டு உணர்வை பற்றிய பாடம். நமக்கு இயற்கையாவே ஒரு இயல்பு இருக்கான். நம்ம கிட்ட யாராவது ஒரு பெரிய எண்ணிக்கையை வந்து சொல்றாங்கன்னா அந்த எண்ணிக்கையை பார்த்தே நம்ம பயப்படுவோமா. இங்க நிறைய பேரு அந்த எண்ணிக்கைய இன்னொரு எண்ணிக்கையோட ஒப்பீடு செய்து பாக்குறது இல்லையா. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஆண்டுக்கு 1000 வாட்டர் ஹீட்டர் வெடிக்குதுன்னு யாராவது சொன்னா நம்ம ரொம்ப பயப்படுவோமா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற வாட்டர் ஹீட்டரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பய உணர்வு உருவாகுமா. ஆனா இந்த 1000ங்கிறது சென்ற ஆண்டை விட குறைவான எண்ணிக்கையா அல்லது சென்ற ஆண்டை விட அதிகமான எண்ணிக்கையா, போன வருஷத்தை விட குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு தோணவே தோணாதான். 1000கணக்கில் வாட்டர் ஹீட்டர் வெடிக்குது, அப்ப நம்ம வீட்டுல உள்ளதும் வெடிச்சிருமோங்கிற பயம் மட்டும் மனசுல நிரந்தரமா தங்குமா. இததான் அளவீட்டு உணர்வுன்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் உங்க மனசுல ஒரு நம்பர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோ, ஒரு எண்ணை குறித்தே நீங்க அதிகமா பயப்படுறீங்களோ, அப்போ நீங்க நிச்சயமா தரவுகள் எடுத்து பார்க்கணும். டேட்டா ஹேஸ் எவ்ரிதிங் இன் இட். ஒரு தரவால எல்லா செய்தியையும் சொல்ல முடியும். ஒரு தரவு உங்களை ஒப்பீடு செய்து பார்க்க வைக்கும். அந்த ஒப்பீடு தான் பாதி கவலைகளுக்கு தீர்வே. அடுத்த 6வது பாடம், தி லெசன் ஆஃப் ஜெனரலைசேஷன் இன்ஸ்டிங்க்ட், பொதுமைப்படுத்தும் உணர்வின் பாடம். அது என்ன இந்த பொதுமைப்படுத்தும் உணர்வு அப்படின்னா, வெவ்வேறு குணங்கள் கொண்ட குழுக்களை நம்ம ஒரே கூடைக்குள்ள போட்டு அது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரே ஊரை சேர்ந்த பல நபர்களுக்கு பலவிதமான குணங்கள் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலைஸ் பண்ணுவோம். இந்த ஊருக்காரங்களா இப்படிதான் இருப்பாங்க, அது எப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஒரு 40-50 பேர் சேர்ந்து ஒரே விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல 10 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அந்த விஷயமே வேலைக்கு ஆகாது, அதை ட்ரை பண்றதே கஷ்டம்னு ஜெனரலைஸ் பண்றது. யாரோ 1-2 பேர் உதவலைன்னா இந்த உலகமே உதவாதுன்னு நினைக்கிறது. இப்படி பல நேரங்கள்ல பல விஷயங்களை நம்ம ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனால என்ன நடக்கும்னா, நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவா இருக்குங்கிற உணர்வு நம்ம மனசுல பதியும். யாருமே உதவ மாட்டாங்க, யாருமே கை கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே வாய்ப்புகளை மறுத்துருவாங்க, எனக்குன்னா எல்லாமே இப்படிதான் நடக்கும். இந்த மாதிரியான பொதுமைப்படுத்தும் உணர்வால நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை சிதையும். ஆனா நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, தரவுகளை ஆராய்ச்சி செய்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது புரியும். உங்களை சுத்தி கஷ்டத்துல கை கொடுக்காதவங்க 10 பேர் இருந்தா 5 பேர் உதவுறவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு இல்ல 100 பேருக்கு கூட உதவுன 2 பேர் இருக்கதான் செய்வாங்க. யாரோ 4 பேருக்கு சிபாரிசால வேலை கிடைச்சா தன்னோட சொந்த முயற்சியால வேலை வாங்கின 6 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. எந்த ஒரு நபரோட செய்கையால இந்த ஊரே இப்படிதான், இந்த ஊர்க்காரங்களே இப்படிதான் நீங்க நினைச்சீங்களோ, அதே ஊர்ல 1000 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம ஜெனரலைஸ் பண்ணி நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துறோம்னா, அவநம்பிக்கைங்கிற ஒரு மலையோட உச்சியில கொண்டு போய் நிறுத்துறோம். அவநம்பிக்கைங்கிற மலையோட உச்சியில நிக்கும் போது
கவலையை தாண்டி வேற எதை எதிர்பார்க்க முடியும்? இனி அடுத்த முறை நீங்க கவலைப்படும் போது ஒருவேளை எதையாவது பொதுமைப்படுத்தி அதிகமா கற்பனை செஞ்சு கவலைப்படுறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அடுத்து 7வது பாடம், தி லெசன் ஆஃப் டெஸ்டினி இன்ஸ்டிங்க்ட், தலைவிதி உணர்வின் பாடம். நமக்குள்ள சில தேவையில்லாத நம்பிக்கைகள் இருக்கு. நம்ம வாழ்ந்த சூழ்நிலையோ பழகுற மனிதர்களோ நமக்குள்ள விதைச்சு வச்சிருக்கிற சில நம்பிக்கைகள். சில நாடுகள் இப்படித்தான், மாறவே மாறாது. சில மனிதர்கள் இப்படித்தான், மாறவே மாட்டாங்க. அதெல்லாம் ஊறி போன பழக்கம், அதை மாத்த முடியாது. இது மாதிரி சிலரை பார்த்து, சிலவற்றை பார்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். அவங்களே மாறணும்னு நினைச்சாலும் நம்ம மாற விட மாட்டோம். நாய்வால நிமித்த முடியாது, அட்டையை கழுவி தொட்டில்ல போட்டாலும் அட்டை சகதிக்கு தான் போகும். இந்த மாதிரியான பழமொழிகள் கூட நம்மளோட இந்த இயல்புக்கு எடுத்துக்காட்டுதான். ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி எப்பவுமே எல்லாம் இருக்கிறது இல்ல. சிறு வயதுல இருக்கிற மாதிரி நடுத்தர வயதுலயோ, நடுத்தர வயதுல இருக்கிற மாதிரி வயசான காலத்திலயோ யாருமே இருக்கிறது இல்ல. கால மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்தை கொடுக்குது. அது கொடுக்கிற பாடத்தை பொறுத்து மனிதர்களுடைய இயல்பும் மாறுது. ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல ஒரு மனிதருக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனா 9-10 வருடங்களுக்கு ஒரு முறை மனிதர்களுக்குள்ள உங்களால பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். மனுஷங்கன்னு மட்டும் இல்ல, குடும்பத்திலேயாகட்டும், அமைப்புகள்லயாகட்டும், சமூகத்திலேயாகட்டும், இது மாதிரியான மாற்றங்கள் பொதுவானவை. ஆனா நம்ம இது மாறவே மாறாதுங்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு மாறின மனுஷங்களே பார்த்தாலும் அதை உணர முடியாது தானே. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன சபரி இதுக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுல இருக்கிற பல கவலைகளுக்கு காரணம் நம்ம வாழ்க்கை மாறாது, இந்த சமூகம் மாறாது, நம்மள சுத்தி இருக்கிற மனிதங்க மாறவே மாட்டாங்க, இவங்க இயல்புகளை எல்லாம் மாத்த முடியலையே, திருத்த முடியலைங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படியும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல அவங்க மாறுவாங்க அல்லது சூழ்நிலை மாறும். இந்த உலகத்துடைய பல பகுதிகளில் எடுக்கப்பட்ட தரவுகள், பல மனிதர்களிடத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் இந்த மாற்றம் உறுதியானதுன்னு தான் சொல்லுது. அடுத்து 8வது பாடம், தி லெசன் ஆஃப் சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட், ஒற்றை பார்வை உணர்வின் பாடம். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஒரு வழியில தான் அப்ரோச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை அப்ரோச் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கலாம். ஒரு பிரச்சனைக்கும் கூட பல தீர்வுகள் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்த ஒரு வழியில தான் அப்ரோச் பண்ணணும், ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி நினைச்சே அந்த வழி பிளாக் ஆகும்போது, அந்த தீர்வு வேலைக்கு ஆகாம போகும்போது இந்த பிரச்சனை நிரந்தரமானதுன்னு கவலைப்படவும் செய்யறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் பணம் தான் வறுமையை ஒழிக்கிறதுக்கான வழின்னு நினைக்கிறாங்க. ஆனா கல்வி, தொழில்நுட்பம், வேலை வாய்ப்பு, சிறந்த கட்டமைப்பு, ஊழல் இல்லாத அரசியல், இது எல்லாம் சேர்ந்தாதான் வறுமையை ஒழிக்க முடியும். அது புரியாம பணத்தை மட்டுமே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தா வறுமையும் ஒழியாது, வறுமையை பற்றிய கவலையும் ஒழியாது. அதனால எப்பவுமே சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச்ல எதையும் பார்க்காதீங்க. ஒரே விஷயத்தை அணுகிறதுக்கு பல வகையான வழிகள் இருக்குங்கிறத மனசுல நிறுத்துங்க. அவ்வளவுதாங்க. நம்ம கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கிறதையும், அதை சரி பண்றதுக்கு நம்ம என்னென்ன பாடங்கள் எல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டேன். ஆனா இந்த ஃபேக்ட்ஃபுல்னஸ்ன்ற புத்தகத்துல இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாசிக்க முடியாதவங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. மறுபடியும் வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம்.